காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு குழப்பமாவே இருக்கா? அப்ப இந்த பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாவும் இருக்கும், ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க செய்ய போறோம். நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுற அதே டேஸ்ட்லயே இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் ரெசிபி செய்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரிசியும் பருப்பும் தண்ணீல ஊற வச்சுக்க போறேங்க. இதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 3/4 கப் பாசி பருப்பு எடுத்து நல்லா 2ல இருந்து 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, இதுல நான் ஃபுல்லா தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறேங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தாங்க பொங்கல் ரெசிபி செய்ய போறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் நெய்யும் இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்றப்ப இன்னும் நல்லா வாசமா நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுல நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது 2மே நல்லா பொரிய ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. அது 2 கட் பண்ணி இதுல சேர்த்துக்க போறோம். அப்பதான் காரத்துக்கு நல்லா இருக்கும். இது கூடவே நான் ஒரு 4ல இருந்து 5 பூண்டு சேர்த்துக்க போறேங்க. பூண்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேங்க. கருவேப்பிலை நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோனே இப்போ நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு 1 1/2 கப் கிட்டத்தட்ட அரிசியும் பருப்பும் எடுத்துக்கிறதுனால கிட்டத்தட்ட 6 கப் தண்ணி ஊத்திக்க போறேங்க. இப்போ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு இது கொதிக்க வைக்க போறேங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோனே இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியும் பருப்பும் இதுல சேர்க்க போறோம். நான் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியும் பருப்பு தனியா ஒரு கப்ல வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லயே கொதிக்க வைங்க. உடனே குக்கர் போட்டு மூடிடாதீங்க. சோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோனே இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத பிரஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களா ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரஷர்லயே அது நல்லா குக் ஆகும். சோ இத அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் நான் இன்னொரு ஸ்டவ்ல இப்போ நான் ஒரு பேன் வச்சு இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. எண்ணெய் இல்லனா நெய் கூட ஊத்திக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் இதுல முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி ஆட் பண்ணி நல்லா இது கோல்டன் பிரவுன் ஆகணும். சோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே வருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அது கரிஞ்சிடும். இப்போ இந்த முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனது இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி அந்த பொங்கல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதுல கொட்டி நல்லா கிளறுங்க. நல்லா கிளற அது சாஃப்ட்டா நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல செய்யற பொங்கல் மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இது சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டா நல்லா இருக்குங்க. நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்கும். இது கூட சூப்பரான தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.